அஹ் இந்திய அடிமைப்பட்டிருந்த காலத்தில் இந்திய சமூகத்தினுடைய வர்க்கத்தன்மை குறித்து ஒரு சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். எனக்கு அடுத்து பேசக்கூடிய தோழர் தீபா அவர்கள் தொழிலாளி வர்க்கம் குறித்து பேச விருப்பதால என்னுடைய உரையை பெரும்பாலும் பிசன்ஸ் விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விவசாயிகள் உள்ள இருக்கக்கூடிய வர்க்கத்தன்மை, அன்னைக்கு இருக்கக்கூடிய அக்ரேரியன் ஸ்ட்ரக்சர் இது சம்பந்தமாக கன்ஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஓவராலா இந்தியா அடிமைப்பட்டிருந்த காலத்தை முக்கியமாக 2 விதமாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து ஆரம்ப காலங்கள்ல இந்தியா மீது ஆட்சி என்பது ஒரு அந்நிய வணிக மூலதனத்தினுடைய ஆட்சி என்பது பிரதானமாக இருந்தது ஆரம்பத்துல. சோ அது வந்து ஒரு ஃபேஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்நிய தொழில் மூலதனம் பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் தேவைகளுக்காக இந்தியா வந்து சுரண்டப்பட்டது. ஸோ ஒன்னு வந்து மெர்ச்சன்ட் கேபிட்டல், இன்னொன்னு வந்து இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். இது மாதிரி இந்த 2 மூலதனங்களுடைய நோக்கங்கள், அந்த 2 மூலதனங்களுடைய தேவைகள் என்பது வித்தியாசமாக இருந்ததுனால இத ஒரு 2 விதமா பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெர்ச்சன்ட் கேபிட்டல், வணிக மூலதனத்தினுடைய சுரண்டல், அதுக்கான தேவை எப்படி இருந்தது அப்படின்றதுல ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலினுடைய நீட்ஸ், மெட்ரோபாலிட்டன் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலினுடைய தேவைக்கு ஏற்ப எப்படி ஒரு சில விஷயங்கள் மாறுச்சு, அப்ப சுரண்டல் எப்படி இருந்தது, இந்தியாவினுடைய வர்க்க தன்மை, அதிலிருந்து எழக்கூடிய பல போராட்டங்கள் எப்படி இருந்தது சம்பந்தமா சுருக்கமாக அப்கோர்ஸ் கொடுத்த நேரங்களுக்குள்ள முடிக்கிறதுன்ற மாதிரி நம்ம முயற்சி பண்ணலாம். So I mean, largely பிரிட்டிஷ்னுடைய ஆட்சி, பர்டிகுலர்லி கம்பெனி ராஜ், ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய ஆட்சி என்பது இந்தியாவில் இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி போரினுடைய வெற்றியின் மூலமாக பெங்கால அடிமைப்படுத்துவதன் மூலமாக தான் ஒரு நிலையான ஆட்சியாக உருவாகுது. ஸோ அது ஒரு சிக்னிஃபிகண்டான ஈவெண்ட், பேட்டில் ஆஃப் பிளாசி என்பது. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி ராஜ் உருவான ஃபர்ஸ்ட் 18 இயர்ஸ்ல தொடங்கி ஒரு 18 ஆண்டுகளுக்குள்ள ஆண்டுக்கு 175% லாபத்தை அது வந்து கம்பெனி வந்து அடைஞ்சது. அதாவது ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் 10,000 ரூபாய் மூலதனம் போடுறீங்கன்னா லாபம் மட்டும் 17,500 ரூபாய் என்பது வருது. ஸோ 175% ப்ராஃபிட். ஸோ அவ்வளோ லாபம் தொடர்ந்து 18 ஆண்டுகளுக்கான ஆனுவல் ஆவரேஜ் நான் சொல்றேன். ஸோ அந்த மாதிரியான கொள்ளை லாபம் ஈட்டக்கூடிய கம்பெனியாக அது வந்து அந்த காலங்கள்ல, பர்டிகுலரா பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் 18 ஆண்டுகள்ல வந்து இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொள்ளை லாபம் என்பதை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இது பண்ணுச்சு. ஸோ இதுல ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய மிக முக்கியமான லாபம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு லேண்ட் டாக்ஸ் ரெவென்யூ மூலமாக தான் வந்துச்சு. நிலவரி, அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் அதன் மூலமாக தான் இருந்தது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிஃபோர் கம்பெனி ராஜ் பிரிட்டிஷ் ரூல் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட், அதாவது அது வரதுக்கு முன்னாடி சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் 1957ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெங்கால்ல லேண்ட் டாக்ஸ் ரெவென்யூ, நிலவரி வருமானம் என்பது 1.4 கோடி ரூபாவாக இருந்தது 1757 அந்த பீரியட்ல. பட் அதுவே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய இதுக்கு கீழே பிரிட்டிஷ் டாமினேஷன்ல பெங்கால் வந்ததுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் சே 1777 1877ல நிலவரி மூலமாக வந்த வருமானம் வந்து 2.8 கோடியாக அது வந்து மாறி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட டபுளா வந்து மாறி இருக்கு. ஸோ நில வருமானம் என்பது மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா அது எப்படி மாறுது? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளின் மீதான சுரண்டல் என்பது மிக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அதன் மூலமாகத்தான் இந்த ரெவென்யூவை, இந்த நில வரி வருவாயை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால ஏற்ற முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வருமானம் போகிறதுக்கு பின்புலத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு தீவிரமான அன்பிரிடல்ட் பெசன்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் ஆல்சோ ஜஸ்ட் டு கிவ் அ ஸ்கோப், ஒரு 1765ல இருந்து 1771 வரைக்கும் பெங்கால்ல மட்டும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஈட்டிய வருவாய் என்பது 40 மில்லியன் ரூபீஸ், கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாயாக இருக்கு. இது வந்து ஒரு லேட் 1700ஸ்ல சொல்றேன். அப்ப 4 கோடி என்பது எவ்வளவு பெரிய பணம் என்பது உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த வருமானத்துல மிகப்பெரிய பங்கு என்பது முன்னாடியே சொன்ன மாதிரி லேண்ட் ரெவென்யூ மூலமாக தான் வந்தது. கிட்டத்தட்ட 87% இன்கம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு
இந்த மாதிரியான நில வரியின் மூலமாக தான் வந்தது. அதே மாதிரி இதுல அஃப்கோர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆக்சுவல் பர்டன், ஐ மீன் விவசாயிகள் மீது இருக்கக்கூடிய உண்மையான பர்டன் இதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா விவசாயிகள் கிட்ட இருந்து கம்பெனி டைரக்டா வரி வாங்காது. நடுவுல நிறைய இடைத்தரகர்கள், நிலச்சுமந்தார்கள், இடைத்தரகர்கள், ஒரு பல மட்டங்களா கிட்டத்தட்ட 12ல இருந்து 20 வரைக்குமான இன்டர்மீடியரிஸ், இடைத்தரகர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கம்பெனிக்கு அஃப்கோர்ஸ் ஒரு ஆனஸ்டான ரிப்போர்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பல எக்ஸ்ட்ரா பணத்தை வந்து சுரண்டக்கூடியவர்களா இருப்பாங்க. ஸோ அந்த விதத்துல இந்த நம்பர் சொல்றதை விட இன்னும் தீவிரமான அளவில் விவசாயிகள், பெங்காலினுடைய விவசாயிகள் அந்த டைம்ல சுரண்டப்பட்டாங்க என்பதை நாம வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த தீவிரமான சுரண்டலின் காரணமாக அப்பயே இந்த லேட் 1700ஸ்லயே மிக முக்கியமான ஆதிவாசி பெசன்ட் ரெவோல்ட், ஆதிவாசி விவசாயிகளுடைய எழுச்சி என்பது அப்பயே இருந்தது. சோட்டா நாக்பூர் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் ஜங்கல் மஹால் அந்த பகுதியில மிகப்பெரிய எழுச்சி என்பது அப்பயே வந்து இருந்தது. ஸோ அந்த எழுச்சிக்கு பின்னாடி இருக்கக்கூடியது இந்த பெங்காலை ஆக்கிரமித்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய தீவிரப்படுத்தப்பட்ட சுரண்டல் தான் அந்த எழுச்சியை வந்து மிக முக்கியமாக உருவாக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஒரு அந்நிய கம்பெனி என்பது தன்னுடைய ஒரு ஃபாரின் லேண்ட்ல வந்து இந்த ஒரு நிறுவனத்தை உருவாக்குகிற போது அந்த இடத்துல வந்த அந்த நாட்டுல ஒரு சில வர்க்க ஆதரவை பெற வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. டைரக்டா ஆட்சி பண்ணுவது என்பது முடியாது. ஸோ ஒரு சில கிளாஸ் அலைஸ் உருவாக்க வேண்டிய அவசியம் என்பது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இருக்கு. ஸோ அந்த வர்க்க ஆதரவு யார்கிட்ட இருந்து வரும்? பெசண்ட போய் கேட்க முடியுமா? இல்ல அங்க இருக்கக்கூடிய மற்ற தொழிலாளர்களை, விவசாயிகளை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியுமா? ஸோ அஃப்கோர்ஸ், ஏன்னா அவங்களோட சுரண்டலின் மீது தான் இந்த ஆட்சி அமைந்திருக்குது என்பதனால அதுக்கு ஒரு அப்ரோப்ரியேட்டான கிளாஸ் அலை, ஒரு வர்க்க ஆதரவை திரட்ட வேண்டிய அவசியம் என்பது அவசியத்தை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உணருது. அதுல ஒரு முக்கியமான அங்கமாகத்தான் இந்த ஜமீன்தாரி சிஸ்டம், டாக்ஸ் ஃபார்மர் என்று சொல்லக்கூடிய ஜமீன்தாரி சிஸ்டத்தின் மூலமாக இரண்டு முக்கியமான விஷயங்களை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அடையுது. ஒண்ணு வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கிளாஸ் அலையை உருவாக்குறாங்க, ஒரு வர்க்க ஆதரவு. ஜமீன்தார்கள் வந்து பிரிட்டிஷ் இம்பீரியலிசத்தினுடைய மிக முக்கியமான சப்போர்ட், பொலிட்டிக்கல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸாக உருப்படுறாங்க. பிரிட்டிஷ் ஆதரவுல அவங்க வளர்த்தெடுக்கப்படுறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி அதோட இன்னொரு ரோல் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் நேஷனல் கேபிட்டலிஸ்ட் ட்ராஜெக்டரி உருவாவதற்கு ஒரு தடைக்கல்லாகவும் இந்த கிளாஸ் வந்து இருக்கும். ஜமீன்தார் போன்ற இந்த கிளாஸ் வந்து அந்த ரோலையும் வந்து பண்ண முடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஒன்னு பொலிட்டிக்கல் சப்போர்ட் அண்ட் டாக்ஸ் ரெவன்யூ கலெக்ஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஜமீன்தார் மூலமாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அடையுது. இன்னொன்னு ஒரு இண்டிபெண்டன்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷனல் பூர்ஜுவாசி, ஒரு இந்திய வர்க்கத்தினுடைய இண்டிபெண்டான ஒரு கேபிட்டலிஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு முட்டுக்கட்டை இடுகிற ஒரு கிளாஸ் ஆகவும் இந்த ஜமீன்தார் சிஸ்டம் என்பது அந்த ஜமீன்தார்கள், நிலச்சுவாந்தார்களை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பயன்படுத்திக் கொள்ளுது. ஜஸ்ட் இந்த ஓவராலா, ஸோ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் 1757ல இருந்து 1857 வரைக்கும் சிப்பாய் கழகத்தின் அந்த வரைக்கும் இந்த ஒரு செஞ்சுரி, லாஸ்ட் 1 செஞ்சுரி 1757ல இருந்து 1857 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 பில்லியன் பவுண்ட் இந்தியாவிலிருந்து 1 பில்லியன் பவுண்ட் மதிப்பிற்குரிய விஷயங்கள் என்பது இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ்க்கு படுகிறது. ஸோ அவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு காலனியாக இந்தியா வந்து இருந்தது. ஸோ ஒரு வார்த்தையில இந்த பீரியடை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மெர்ச்சன்ட் கேபிட்டலினுடைய அணுகுமுறை இந்தியாவில் எப்படி இருந்தது, அவங்க என்ன பாலிசி, பிரிட்டிஷ் வாட் இஸ் தி பிரிட்டிஷ் பாலிசி இந்த பீரியட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா திருட்டு, அவ்வளவுதான். ராபரி இன் த நேம் ஆஃப் unbridled exploitation of peasants. அதுதான் ஒரே ஒரு வார்த்தையில சொன்னோம்னா திருட்டு என்பதுதான். ஸோ நிலவரியின் மூலமாக, அதீதமான தீவிரப்படுத்தப்பட்ட நிலவரியின் மூலமாக லாபம் ஈட்டுவதுதான் அந்த பீரியனுடைய மிக முக்கியமான கொள்கையாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்பது வச்சிருந்தது. ஸோ அதுல அஃப்கோர்ஸ் 2 விதமான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு டெக்னிக்கலா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா. ஒன்று வந்து நான் எக்கனாமிக் கோர்ஷன், ஐ மீன் அண்ட் அன்இக்குவல் எக்ஸ்சேஞ்ச். இந்த ரெண்டும் ஒரு முக்கியமான காம்பனன்ட் ஆக அந்த பீரியட்ல இருந்தது. பிரதானமான சுரண்டல் முறையாக இது ரெண்டும் இருந்தது. அடுத்த பீரியட்ல பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் தேவைகள்
மெர்ச்சன்ட் கேபிட்டலினுடைய தேவைகளோட ஒரு சில விதயங்கள்ல வேறுபடுது. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவை ஒரு மூல பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக, அதனுடைய வளத்தை சுரண்ட வேண்டிய ஒரு அவசியம் என்பது பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலுக்கு வருது. அந்த தேவை என்பது வருது. அதே மாதிரி இந்தியாவை ஒரு ஹோம் மார்க்கெட்டாக கூட பாக்குறாங்க. ஒரு சந்தையாக கூட அவங்க பிரிட்டிஷ்ல மேனுஃபேக்சர் செய்த ஒரு சில ப்ராடக்ட்ஸ, ஒரு சில இத இந்தியாவுல விற்கக்கூடிய சந்தையாகவும் இந்தியாவை பாக்குறாங்க. சோ இந்த 2 தேவைக்கு ஏற்ப இந்தியாவினுடைய ஆட்சி, அவங்களுடைய பாலிசியை மாத்த வேண்டிய அவசியம் என்பது பிரிட்டிஷ் கேபிட்டலுக்கு, பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலுக்கு வருது. அந்த இந்த தேவை என்பது அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமானதா இருக்கு. மூலப்பொருள் தேவை என்பது. இந்த பீரியட்ல தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சோ இந்த பீரியட்ல தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காட்டன் ப்ரொடக்ஷன் அண்ட் ரயில்வே இது ரெண்டுமே வந்து ஒரு சைட் பை சைட் பேரலான ஒரு டெவலப்மெண்ட் என்பது இந்தியாவில் வருது. அதுல வந்து முக்கியமா காட்டன் ப்ரொடக்ஷன் என்பது பிரிட்டிஷினுடைய மிக முக்கியமான ரா மெட்டீரியலாக காட்டன் ப்ரொடக்ஷன் என்பது மாறுது. அதாவது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 12th ஆஃப் பிரிட்டிஷ் நேஷனல் இன்கம் கம்ஸ் ஃப்ரம் காட்டன். அந்த டைம்ல கிட்டத்தட்ட 8ல இருந்து 10% என்பது காட்டன் என்கிற ஒரு சிம்பிள் கமாடிட்டி, அந்த ரா மெட்டீரியலை நம்பிதான் பிரிட்டிஷினுடைய நேஷனல் இன்கமே இருக்கு. ஸோ அவ்வளவு முக்கியமான ஒரு கமாடிட்டியாக காட்டன் என்பது வருது. ஸோ அந்த விதத்துல இந்தியாவில் காட்டன் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான லேண்ட் டென்யூர் சிஸ்டம்ஸ் இது போன்ற விஷயங்களை பிரதானப்படுத்துவது என்பது மிக முக்கியமான விஷயமாக பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலுக்கு இருக்கு. சோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அதனால இந்த குரோத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு சில பெரும் நில சுவந்தார்களை எதிர்த்து பிரிட்டிஷ் கேபிட்டல் டைரக்டா கான்ஃபிடன்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அத வந்து இந்த தேவைகளுக்கு ஏற்ப ஒரு சபார்டினேட் ரோலுக்கு தகவமைக்கிற ஒரு வேலையை தான் பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் பார்த்ததே தவிர, அதை வந்து டைரக்டா கான்ஃபிடன்ட் பண்ணி கேபிட்டலிசத்தினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற அந்த கிளாஸை எலிமினேட் பண்ற அந்த மாதிரியான எந்த போக்குக்கும் வரல. ஏன்னா இந்தியாவில் ஒரு மிக நம்பகத்தன்மை வாய்ந்த மிக முக்கியமான ஆதரவாக பிரிட்டிஷ்க்கு இருந்தது அன்றைக்கு இருக்கக்கூடிய நில சுவாந்தார்கள், நில பிரபுக்கள் அப்படின்றதுதான் இதுல முக்கியமான விஷயம். ஸோ அதான் ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்றதுல முக்கியமானது ஒரு ரோல் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். பிரிட்டிஷனுடைய இம்பார்ட்டன்ட் கிளாஸ் அலையா இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் குரோத்தை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான கிளாஸ் ஆகும் ஜமீன்தார்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. ஆனா அதுல மெர்ச்சன்ட் கேபிட்டலுக்கு பெரிய கான்ட்ரடிக்ஷன்ஸ் வரல. பட் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலுக்கு ஒரு மிக முக்கியமான கான்ட்ரடிக்ஷன் இந்த கிளாஸோட வருது. அதை டீல் பண்ண வேண்டிய அவசியம் என்பது அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இவங்க வந்து ஒரு இம்பெடிமெண்ட் டு குரோத்தாவும் இருக்கிறாங்க. அதாவது நிலப்பிரபுக்கள் வந்து ப்ரொடக்ஷனை, அறுவடையை அதிகப்படுத்தக்கூடிய, அறுவடையை அதிகப்படுத்துறதுக்கு தேவையான ஒரு சில இன்சென்டிவ்ஸ் விவசாயிகளுக்கு தேவை. அந்த இன்சென்டிவ்ஸ அவங்களுக்கு சேராம பண்ணக்கூடிய ஒரு குரூப்பாக இது இருக்கிறாங்க. ஏன்னா விவசாயம் வந்து இப்போ ஒரு லேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், நிலத்தை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆக்கணும், ப்ரொடக்டிவா மாத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்காக உழைக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதை செய்வதற்கு விவசாயிக்கு எந்த விதமான இன்சென்டிவும் கிடையாது. ஏன்னா அப்படி செஞ்சாலும் பெரும்பாலான லாபம் என்பது வரியின் மூலமாக தேவைப்படும். ஐ மீன் ஒரு லாபம் மட்டும் இல்ல, அவங்களோட நெசசரி ப்ராடக்ட் சப்சிஸ்டன்ஸ் உட்பட வந்து இந்த நிலப்பிரபுக்களால களவு செய்யப்படுகிற நிலைமை வந்து அன்னைக்கு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது பெங்கால் வந்து ஒரு மிக முக்கியமான ஜூட் ப்ரொடக்ஷன் சென்டராக இருந்தது. ஸோ ஜூட்னுடைய ரா மெட்டீரியல் என்பது பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலுக்கு தேவைப்படுது. அந்த அடிப்படையில ஜூட் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு இந்த நிலச்சுவாந்தர்களை ஒரு சில அளவுல சீரமைக்க வேண்டிய அவசியம் என்பது பிரிட்டிஷ் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் அப்ப ரியலைஸ் பண்ணுது. அதன் ஒரு பகுதியாக தான் இந்த 1857 பெங்கால் டெனன்சி ஆக்ட் என்பது வருது. அதுல ஒரு சில விஷயங்கள் என்பது டெனன்ஸை நீ வந்து சும்மா அட் வில் நிலச்சுவாந்தர்கள் வந்து எவிக்ட் பண்ண முடியாது, நிலத்தை விட்டு நீக்க முடியாது, இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வருது. பட் இது வந்து இந்த ஆக்ட பலர் வந்து பல இந்தியன் எக்கானமிஸ்ட் உட்பட பலர் வந்து பிரிட்டிஷ் வந்து பெசன்ட்டுக்கு ஆதரவாக ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணதாக பார்க்கப்படுது. பட் அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ராங்கான ரீடிங். இது வந்து மெட்ரோபாலிட்டன் கேபிட்டல், பிரிட்டிஷனுடைய கேபிட்டலுடைய நீடுக்கு தேவை ஏற்படுற மாதிரி இந்த சுரண்டலை தீவிரப்படுத்துவதற்கு, அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை உருவாக்குவதற்காக இம்பெடிமெண்டா இருந்ததுனால இந்த ரிஃபார்ம் என்பது அப்ப ஒரு சில அளவுக்கு கொண்டு வரப்பட்டதே தவிர எந்த விதத்திலையும் இந்தியாவினுடைய விவசாயிகளை ஆதரவாக ஒரு ரிஃபார்ம் பண்ணணும், இது பண்ணணும், அவர்களுடைய வறுமை, அவர்களுடைய
சுரண்டலை குறைக்கணும் அந்த மாதிரியான எந்தவித எண்ணமும் அதுல இல்ல. கிளியரா ஒரு இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த இன்டர்வென்ஷன் வந்து 1959ல பெங்கால் டெனன்சி ஆக்ட் மூலமாக கொண்டு வராங்க. இது பெங்காலோட லார்ஜ்லி பெங்கால் ஸ்டோரி. அண்ட் சவுத் இந்தியா ஃபார் இன்ஸ்டன்ஸ் அண்ட் பாம்பே மெட்ராஸ் பிரசிடென்சி அப்ப இருந்த ப்ராவின்சஸ்ல ரயத்வாரி சிஸ்டம் வந்து ஒரு முக்கியமான சிஸ்டமாக இருந்தது. அண்ட் அது வந்து பிரிட்டிஷ் கேபிட்டல் இந்த ரயத்வாரி சிஸ்டத்தின் மூலமாக அதுல வந்து என்னன்னா இந்த இன்டர்மீடியரிஸ் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி நிலச்சுவாந்தார்கள் அவங்க மூலமா டாக்ஸ் வாங்குற மாதிரியான இன்டர்மீடியரிட்டிஸ் ஆன் பேப்பர் ரொம்ப கம்மி. ஸோ டைரக்டா ரயட்ஸ் வந்து அதாவது விவசாயிகள் வந்து அரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய ஒரு மாடலாக அதை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஏன்னா அதன் மூலமாக ஒரு ஹோம் மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்றதும், அதே மாதிரி விவசாயிகளுக்கு உற்பத்தியை பெருக்கக்கூடிய ஒரு சில இன்சென்டிவ்ஸை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா காட்டன் ப்ரொடக்ஷன் அதிகமாகும் அப்படின்ற மாதிரியான ஆஸ்பெக்ட்ல இந்த சிஸ்டம் வந்து இங்க அமல்படுத்த முயற்சி பண்ணது. இதுல ஆஃப்கோர்ஸ் காட்டனுடைய முக்கியத்துவம் பிரிட்டிஷ் குரோத்துக்கு என்ன அப்படின்றத பத்தி நான் முன்னாடியே சொன்னேன். இதுல இன்னொரு பர்டிகுலரா இந்தியன் காட்டன் மேல ஏன் அவ்வளவு சீரியஸான இது வருது அப்படின்னு சொன்னா, ஒரு சீரியஸான காட்டன் கிராப் ஃபெயிலியர் யூஎஸ்ல 1850s ஒட்டி மிக மோசமான கிராப் ஃபெயிலியர் என்பது நடக்குது. அறுவடை என்பது மிக மோசமா வீழ்ச்சி அடையுது யூஎஸ்ல. அதே மாதிரி அதை தொடர்ந்து அமெரிக்கன் சிவில் வார், அது ஒரு 4-5 வருஷம் இந்த மாதிரியான ஒரு மேஜர் டிஸ்ரப்ஷன் சப்ளைல, காட்டன் சப்ளைல பிரிட்டிஷுக்கு உருவாகுது. அந்த அடிப்படையில இந்தியன் காட்டனுடைய டிமாண்ட் என்பது, அதனுடைய தேவை என்பது மிக அதிகமாக இவங்களுக்கு இருக்கு. சோ அந்த விதத்துல அதை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஒரு சில ரயத்வாரி சிஸ்டம், இந்த காட்டன் ப்ரொடக்ஷன், அதை ஒட்டி அதை மூவ் பண்றது, இது போன்ற ரயில்வே டெவலப்மெண்ட் இதெல்லாம் இந்தியாவில் அந்த டைம்ல நடக்குது. அதே மாதிரி இதுல ஒரு முக்கியமான இந்த கான்ட்ரடிக்ஷன் பிளே அவுட் ஆயிட்டே இருக்கும். அதாவது பிரிட்டிஷ் பாலிசியில 2 விதமான போக்குகள். ஒண்ணு வந்து இந்த பினான்சியல் ஒலிகார்கி, மெர்ச்சன்ட் கேபிட்டல் அவங்க சம்பந்தப்பட்ட போக்கு. அவங்க வந்து அவங்களோட பிரைமரி எய்ம் வந்து ராப் த பெசன்ஸ் த்ரூ டாக்ஸேஷன். அதுதான், அதுக்கு மேல பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் என்பது இல்லை. ஸோ அதை வலியுறுத்தி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலோட நீட் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பொருட்களுக்கான ஒரு பேஸாக இந்தியா மாத்துறதும், ஹோம் மார்க்கெட்டா இந்தியா மாத்துறதுக்கும் அதை ஒட்டின பாலிசி பர்வியூசிவ் பண்ணும் என்கிற அந்த கான்ஃபரன்டேஷன் கேபிட்டல் மத்தியிலையும் கூட அந்த டைம்ல போயிட்டு இருந்தது. பட் ஆஸ் ஏர்லி அஸ் சம்திங் அரௌண்ட் மிட் 1820ஸ்லயே வந்து பிரிட்டிஷ் பூர்ஜுவாசியினுடைய கண்ட்ரோல்ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்பது வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் 1824-25 அந்த டைம்லயே பிரிட்டிஷ் பார்லிமெண்டினுடைய கம்ப்ளீட் டாமினன்ட் பொசிஷன்ல ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மையோட பிரிட்டிஷ் பூர்ஜுவாசி என்பது பிரிட்டிஷ்ல உருவாகுது. அதையொட்டி அந்த டாமினன்ஸ், அந்த ஆதிக்கம் என்பது பிரிட்டிஷ் இந்தியா பாலிசிலையும் நம்மளால பார்க்க முடியும். பர்டிகுலர்லி ரயத்வாரி சிஸ்டம் அண்ட் அந்த அது இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேபிட்டலிஸ்ட் டெவலப்மெண்ட்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்கிற வகையில அந்த தாக்கத்தை நம்ம நேராக இங்க பார்க்க முடியும். பட் ரயத்வாரி சிஸ்டம்னா தமிழகத்திலயோ இல்ல மெட்ராஸ் ப்ராவின்சஸ்ல இருக்கக்கூடிய பல இடங்கள்லயோ நிலப்பிரபுக்கள்லாம் இல்ல, அவங்களெல்லாம் நீக்கிட்டாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓல்டு ஃபியூடல் எஸ்டேட்ஸை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்றதுக்கு அனுமதிச்சாங்க. அது ஒரு கிஃப்ட் லேண்ட் ஆகும், டெம்பிள் ஆர் இனாம், இந்த மாதிரியான பல இதுல மூலமாக அந்த இது வந்து தொடர்ந்து இருந்துச்சு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இது வந்து இந்த 1930s அரௌண்ட்ல 4,60,000 லேண்ட்லார்ட் ஹோல்டிங் நிலப்பிரபுத்துவங்களுடைய எஸ்டேட் பண்ணைகள் வந்து கிட்டத்தட்ட 60% நிலங்களை வச்சிருந்தாங்க அவங்களுடைய கண்ட்ரோல்ல. 25 லட்சம் விவசாயிகளுடைய ஹோல்டிங் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெறும் மீதி இருக்கிற 40% நிலங்கள் தான் அவங்க கையில இருந்தது. ஸோ இப்படி ரிலேட்டிவ்லி ரமீன்தாரி ஜயத்வாரி சிஸ்டத்தை நம்ம பார்த்தாலும் கூட நிலச்சுவாந்தார்களுடைய ஆதிக்கம் என்பது மெட்ராஸ் ப்ராவின்ஸ்லயும் மிக முக்கியமாக இருந்தது என்பதை நம்ம வந்து மறுக்க முடியாது. ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அப்படி இருக்கிறத பொறுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய சப்போர்ட்ல ஒரு ஃபியூடல் அண்ட் செமி ஃபியூடல் நிலப்பிரபுத்துவ நிலப்பிரபுத்துவ சுரண்டல் என்பது இந்தியாவில் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பிரதானமான சுரண்டலாக 1920s 1930ஸ்ல இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிரேட் டிப்ரெஷன் 1929 அண்ட் லேட்டர் பீரியட்ல உலகத்துல ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அந்த நெருக்கடி தீவிரம் அடைய இந்திய விவசாயிகளுடைய சுரண்டல் என்பதும் தீவிரப்படுத்தப்பட்டது.
அதாவது அந்த அந்த காம்பன்சேட் பண்ணுவதற்காக இங்க இந்த சுரண்டல் என்பது மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டது என்பதை நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே மாதிரி பொதுவாக இந்த 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 டிரான்சிஷன் மூலமாக, ஃபார் இன்ஸ்டன்ஸ் சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சரை, விவசாயத்தை நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் அக்ரிகல்ச்சரா மாத்துகிற போது பல விதமான நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்பது உருவாகும், ஒரு சில பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்பது உருவாகும். அதாவது தொழில் வளர்ச்சிக்கான பாசிபிலிட்டிஸ் போன்ற பாசிபிலிட்டிஸ் வந்து உருவாகும் பொதுவாக இந்த டிரான்சிஷன் பீரியட்ல. பட் கலோனியல் ஐ மீன் ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய கலோனியல் ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சப்சிஸ்டன்ஸ் எக்கானமியை ஒரு காட்டன் ப்ரொடக்ஷன் மூலமாக இன்னும் பல இண்டஸ்ட்ரியல் தேவைக்கான ஒரு கமர்ஷியல் அக்ரிகல்ச்சராக பிரிட்டிஷ் பாலிசியின் மூலமாக இந்தியாவை மூவ் பண்ணுகிற போது அதனுடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், அதனால ஓப்பன் அப் ஆகிற ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸஸ் வளர்ச்சி அடைகிற பாசிபிலிட்டிஸ் என்பது இந்தியாவில் இல்லாம மெட்ரோபாலிட்டன் கேபிட்டல்ல நடக்குது. அதாவது இந்திய கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல இருந்து வருகிற இந்த டிரான்சிஷன்ல இருந்து வருகிற பாசிட்டிவ் எக்கனாமிக் அட்வான்டேஜஸ் எல்லாமே மெட்ரோபாலிட்டன் கேபிட்டல் வந்து தன்னை அபகரிச்சுக்கிறது. அங்க வந்து லண்டன்ல, மான்செஸ்டர்ல, இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்த பாசிட்டிவ்ஸ், இந்த எக்கனாமிக் அட்வான்டேஜஸ் வந்து அங்க பிரதிபலிக்குது. இந்தியாவில் இந்த இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் மட்டும்தான் வந்து மீதி நமக்கு மிஞ்சுது. அதாவது ஒரு நீ பிரசன்ட் எக்ஸ்ப்ரோப்ரியேட் பண்ணும் போது, நிலத்தை பிடுங்கி நிலத்திலிருந்து அவங்களை வெளியே அனுப்பும் போது, இல்ல சப்சிஸ்டன்ஸ் எக்கானமியை உடைச்சு ஒரு கமர்ஷியல் அக்ரிகல்ச்சரா மாற்றும் போது அதிலிருந்து விவசாயத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறவர்கள், இந்த மாதிரியான இவங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்பது இந்தியாவிலேயே வராததுனால அவங்க வந்து அன்எம்ப்ளாய்டாக, ஒரு டெஸ்டிடியூட்டாக மாறக்கூடிய, இல்ல இன்னும் இம்பவரிஷ்டா இருக்கிற நிலத்தை ஏதோ ஒரு லாபமே இல்லாம பட்னியோடைய உழுது கொண்டு இருக்க வேண்டிய நிலைமையில தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த இந்த ப்ராசஸை நாம வந்து முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த டைம்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரைமரி கான்ட்ரடிக்ஷன், மிக முக்கியமான முரண்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், ஒரு இம்பீரியலிஸ்ட் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம், அதனுடைய கிளாஸ் அலையாக இருக்கக்கூடிய நில சுவாந்தார்கள் வெர்சஸ் பெசன்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸ், விவசாயிகள், விவசாய கூலிகள், ஆதிவாசி மக்கள், இது போன்ற ஒரு குரூப்புக்கும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தோட ஆதரவோட சுரண்டல் செய்து கொண்டிருக்கிற நிலப்பிரபுக்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரடிக்ஷன் மிக முக்கியமான முரண்பாடாக இந்திய சமூகத்துல வெளியே வருது. அதனை ஒட்டிதான் நீங்க 1940s பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சிகள் என்பது இந்தியாவில் நடந்திருக்கு. அது வந்து வார்லி மக்களுடைய ஆதிவாசி ரெவோல்ட் போராட்டமாக இருக்கலாம், புன்னப்புரா வயலார் போராட்டமா இருக்கலாம், திபேகா மூவ்மெண்டாக இருக்கலாம், இல்ல தெலுங்கானாவுடைய வீரம் செறிந்த ஆயுத போராட்டமாக இருக்கலாம். இது போன்ற பல போராட்டங்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கான்ட்ரடிக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இம்பீரியலிஸ்ட் பேக்ட் லேண்டட் ஜென்ட்ரி, அவங்களுடைய அந்த நில சுவாந்தார்களுக்கும் விவசாயிகளுக்கும் மத்தியில இருக்க கான்ட்ரடிக்ஷன் முன்னுக்கு வருது. அந்த கான்ட்ரடிக்ஷனை அன்றைக்கு இருக்கக்கூடிய பர்டிகுலர்லி கம்யூனிஸ்ட் லீடர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்பவர்கள் கிளியரா அந்த கான்ட்ரடிக்ஷனை பாக்குறாங்க. இந்த போராட்டங்களை தலைமை தாங்கி பல இடங்கள்ல கம்யூனிஸ்டுகள் வந்து அன்னைக்கு நடத்துறாங்க. பல போராட்டங்கள் மிக வெற்றி அடைஞ்சிருக்கு. எல்லா டிமாண்டையும் அச்சீவ் பண்ண முடியாத பல போராட்டங்கள் மூலமாக கூட பல படிப்பினைகள் என்பது வந்திருக்கு. அதனுடைய தாக்கம் இந்திய சமூகத்துல இன்னும் நாம வந்து பார்க்க முடியும் என்கிற அளவுக்கான அந்த போராட்டத்தினுடைய தாக்கங்கள் என்பது இந்தியாவில் இருக்கு. அந்த போராட்டம் என்பது இந்தியாவில் இருந்திருக்கு. ஸோ இதுதான் மிக முக்கியமான கான்ட்ரடிக்ஷனா அன்னைக்கு வந்து இந்தியாவில் இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்தியாவினுடைய இந்த கான்ட்ரடிக்ஷன் என்பது பிளே அவுட் ஆயிட்டு இருக்க அந்த சமயத்துல, அஃப்கோர்ஸ் வேர்ல்டு வார் வின் பண்றோம், சோவியத்தினுடைய நாசிசத்தின் மீதான வெற்றி, சோவியத் மக்களுடைய தியாகத்தின் அடிப்படையில நாசிசத்தின் மீதான வெற்றி, இது போன்ற பல உலக சூழலின் காரணமாக, அதே மாதிரி இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கம்யூனிஸ்டுகளின் தாக்கம், அது ஏற்படுத்துகிற பயம், இது போன்ற பல காரணங்களால பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் வந்து வித்ரா ஆயிருக்கு. ஸோ இதுல ஒரு விஷயம் என்னன்னா,
காங்கிரஸ் பார்ட்டி 1895ல தொடங்கியிலிருந்து பல விதமான பரிணாமங்களை அஃப்கோர்ஸ் அடைஞ்சிருக்கு. பட் துவக்க காலத்துல அது அஃப்கோர்ஸ் ஒரு பெட்டிஷன் போடக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து படிப்படியாக தான் வந்து ஒரு வெகுஜன அமைப்பாக மாறி இருக்கு. அதுல அஃப்கோர்ஸ் காந்தியடிகளுடைய கான்ட்ரிபியூஷனை யாரும் மறுக்கிறதுக்கு இல்ல. பட் ஆரம்ப காலங்கள்ல காங்கிரஸ் பார்ட்டி ஒரு வெகுஜன தன்மை கொண்ட போராட்டத்தை நடத்த கூடிய ஒரு பார்ட்டியாக மாறினதுல அதுக்குள்ள வேலை செய்த கம்யூனிஸ்டுகளுடைய பங்கு என்பது ரொம்ப முக்கியம். அது ஆந்திரா மகாசபை போன்ற இதுவா இருக்கட்டும், இல்ல பல கேரளால இருக்கட்டும், இல்ல பல இடங்கள்ல காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ள வேலை செய்த கம்யூனிஸ்டுகள் தான் வந்து முதலாக காங்கிரஸ் என்கிற ஒரு அமைப்பை வெகுஜன மக்கள் பங்கு பெறுகிற ஒரு அமைப்பாக பல இடங்கள்ல மாற்றிருக்கிறாங்க. சோ அந்த பங்கை நம்ம வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது. ஒரு வெகுஜன தன்மையோட அந்த போராட்டம் என்பது நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் கிராஸ் ரூட் லெவல்ல பெசன்ஸ விவசாயிகளை இந்த போராட்டத்தின் மூலமாக இந்த கான்ட்ரடிக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி ஏகாதிபத்திய நிலப்பிரபுத்துவ சுரண்டல் பெசன்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த கான்ட்ரடிக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி அதன் மூலமாக அவர்களை இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ல கொண்டு வந்ததுல ஒரு மிக முக்கியமான பங்கு என்பது அன்றைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்தது என்பதையும் ஒரு ஆணித்தனமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அதோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.